திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமா தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் திங்க் தமிழாவின் சார்பில் பதவியேற்கவிருக்கிற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனசுல இருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை பதிவு செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் இந்த தேர்தல் களத்திற்குள்ள அரசியலுக்குள்ள வரும்பொழுது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து ஒரு இமாலய வெற்றியை இவர் எட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எல்லோரையும் போலவே நமக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இந்த வெற்றிக்கு நிச்சயம் எப்போதும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கட்சியை தொடங்கி வெறும் 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல, ஒரு இமாலய சாதனை. அதுவும் எந்த விதமான கூட்டணிகளும் இல்லாம தனித்து 233 தொகுதிகளிலையும் நின்று 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்தில் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. தமிழகத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த வெற்றியை உற்று நோக்குகிறது. தமிழகத்தில் இருக்கிற தாவேகாவினுடைய தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு இந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம அடுத்த முதல்வராக தமிழகத்தில் பதவியேற்க போகிற ஜோசப் விஜய் அவர்களுக்கு சில வேண்டுகோள்களை வைக்கணும்னு நினைக்கிறோம். அவரிடத்துல ரொம்ப மனசுக்கு நெருக்கமா சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். திங்க் தமிழா சார்பில் களத்தில் இறங்கி இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம நிறைய வேலை செஞ்சோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது பல தொகுதிகளில் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் முகம் பெருசா பிரபலம் இல்லை. இவர் யாரு அப்படிங்கிற அறிமுகம் பெருவாரியான மக்களுக்கு இல்லாத சூழல்லையும் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. தாவேகா சார்பில் யார் எந்த தொகுதியில நின்னாலும் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் விஜய் என்கிற அந்த ஒற்றை மனிதருக்கானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல மக்கள் ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின் நாயகனாக விஜய் இந்த தேர்தலில் தேர்வாகி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணார். என் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க வாக்கு செலுத்துவதில் மாத்திரம் கவனமா இருங்க, வெற்றி நமக்கு தான், நிச்சயம் கான்பிடண்டா இருங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா தேர்தல் பரப்புரையின் போதும் முடிக்கிற பொழுது, தன்னுடைய பேச்சை முடிக்கிற பொழுது அவர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணார். அவர் சொன்னதில் உண்மை இருக்கிறது தான். கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்கள்லையும் தாவேகாவிற்குன்னு ஒரு ஓட்டாவது இருந்திருக்கு. அதுதான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்கிறோம். அந்த இளைஞர்கள் விஜய் அவர்களின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, சாதாரணமான நம்பிக்கை இல்லை, அது ஒரு புனிதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எந்த நேரத்திலையும் எந்த நொடியிலையும் பொய்யாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டியதுதான் ஒரு முதல்வராக, ஒரு தலைவராக விஜய் அவர்களுக்கு காத்திருக்கிற ஒரு முக்கியமான சவால். அடுத்து வரவிருக்கிற 5 ஆண்டுகளில் நீங்கள் எங்களுக்கு தரப்போகிற அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அது எல்லா மாநிலங்களிலும் ஒப்பிடுகிற பொழுது ஒரு உதாரணமான ஒரு ஆட்சியாக இருக்கணும். தமிழகத்துல இப்படி ஒரு முதல்வர் இருக்காரியா, இப்படியான ஆட்சியை பண்றாரியா அப்படின்னு மற்ற மாநிலங்கள் பேசும் அளவிற்கு உங்களுடைய ஆட்சி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்களை வழிநடத்துபவர்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களை நீங்கள் சரியானவர்களாக தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மற்ற வட மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழில்துறையிலும் சரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஆல்ரெடி எட்டி இருக்கு. அந்த வளர்ச்சி கூடுதல் வளர்ச்சியாக வரவிருக்கிற 5 ஆண்டுகளில் மாறணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஏகோபித்த விருப்பமாக இருக்கிறது. இதை நிறைவேற்றுவதுதான் உங்களை நம்பி வாக்களித்த வாக்காளர்களுக்கு, உங்களது தொண்டர்களுக்கு, உங்களது ரசிகர்களுக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றியாக மாறும். 75 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறை உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 50 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புறம் தள்ளிவிட்டு மக்கள் உங்களுக்கு இப்படி ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்திடாத ஒரு அரிய வாய்ப்பு, அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த ஆகச்சிறந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள், தமிழகத்தை எப்படி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் கனவுகளோடும் நாங்க அத்தனை பேருமே காத்திருக்கோம். ஒரு நடிகர் தானே, இவர் எவ்வளவு நாள் இருந்துட போறாரு, இவங்களுக்கெல்லாம் 234 தொகுதிக்கு நிக்கிறதுக்கே ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு பூத் கமிட்டிக்கே ஆள் இல்ல, இவங்களால ஜெயிச்சிட முடியுமா, இவர் சினிமாவை விட்டுட்டு வந்துட்டேன்னு சும்மா சொல்றாரு, இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் நடிக்கிறதுக்கு போயிடுவாரு. விஜய் இப்பவே கதை கேட்டுட்டு இருக்காருப்பா, தேர்தல் முடிஞ்சோடனே இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு, இவ்வளவு பெரிய கட்சிகளை எதிர்த்து இப்ப வந்து அவரால் ஜெயிச்சிட முடியுமா. இவருக்கு வர கூட்டம்லாம் வெறும் ரசிகர்கள் கூட்டம் தான். ரசிகர்கள் கூட்டம் எப்பயுமே ஓட்டாவே மாற வாய்ப்பே இல்லை இப்படின்னு பலவிதமான விமர்சனங்களையும் பலவிதமான ஆருடங்களையும் உங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருந்தவர்களின் கருத்துக்களை உடைத்தெறிந்து அந்த விமர்சனங்களை எல்லாம் மீறி ஒரு ஆகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை நீங்கள் எட்டி பிடித்திருக்கிறீர்கள். தேர்தலுக்கு முன்னாடி இருந்த விஜய் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்,
சினிமாவில் இருந்த விஜய் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கு எங்களின் முதல்வராக பதவியேற்க போகிற விஜய் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தமிழக மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவர் மக்களை களத்திற்கு இறங்கி வந்து இன்னும் நெருக்கமாக சந்திக்கணும். பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் அடிக்கடி நிகழ்த்தணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்க்கமான ஒரு கருத்தை தெரிவிக்கணும். வழி தவறி போகிற தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை அவர் கட்டுப்படுத்தணும், அவர்களை கண்டிக்கணும், அவர்களை முறையா வழி நடத்தணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் சாதாரண மக்கள்கிட்டே இருக்கு. அந்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்க நிச்சயம் நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம். திங்க் தமிழா எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததற்கு பிறகு அவர் மீது நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கும். அதை தாண்டி அவர் மீது வைக்கப்பட்ட முறையற்ற விமர்சனங்களின் போது அவர் பக்கத்துல நின்று அவருக்காகவும் களமாடி இருக்கும். நியாயத்தின் பக்கம் நிற்கிற எங்களுடைய பயணம் இப்படியேத்தான் தொடரும். தமிழகத்தினுடைய முதல்வராக தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நீங்க திட்டவட்டமா நிறைவு செய்வீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருக்கு. அதே நேரத்தில் வரவிருக்கிற நாட்களில் உங்கள் ஆட்சியில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதையும் துணிச்சலோடு விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம், உங்களுக்கு எதிராக களமாடுவோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தருகிற முதல்வராகவும் தமிழகத்தினுடைய சமூக நீதி சிதைவடைந்து விடாமல் பாதுகாக்கிற முதல்வராகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நாங்க மனசார நம்புறோம். இதே நேரத்தில் புதிதாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிற உங்களுக்கும் உங்களின் அத்தனை வேட்பாளர்களுக்கும் எங்களின் இதயத்திலிருந்து ஆழ்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து இந்த வீடியோவை முடிக்கிற. நன்றி.